ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேன் வந்து எப்படி ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், அதுக்கான தியரிட்டிக்கல் செக்ஷன் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் செக்ஷன் வந்து அவுட்புட் வந்து நான் ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அவுட்புட் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் சிமுலேஷன் வந்து நான் அவுட்புட் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன் வந்து ப்ரோட்டீஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன், புதுசாக வந்து ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டீஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னா நான் டேரெக்டாக ப்ரோட்டீஸ் 8 ப்ரொபோஷனல் போட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ பாப்அப் விண்டோ வந்து ஷோ ஆகுது. இதெல்லாம் நம்ம ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணணும், ப்ரௌஸ் பார்த்து வந்து என்ன பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணி எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நியூ வால்யூம் டியில் மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதில் வந்து அடினோ யூனோ அதே மாதிரி ஜெனரேட்டட் கியூஆர் கோடு இது மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. 2025 STM32 10 days challenges அப்படின்னு இருக்கா. இதில் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ. ஓகே, ப்ரீ_ரெக்கார்ட் வீடியோ. ஓகே, ப்ரீ ரெக்கார்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறேன், Day 1 அப்படின்னு போட்டு அதுக்குள்ள நான் ஃபைல் சேவ் பண்ணுறேன். ஓகே, Day_1. இப்போ இதில் வந்து செலக்ட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் போல இதில் வந்து ரிலே டிரைவர் அப்படின்னு நேம் மாற்றுறேன். ஏன்னா நமக்கு ரிலே டிரைவர் தானே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆஃப்னு போடலாமா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணும், ஃபேன் வந்து ஆன் ஆஃப் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஆன் ஆஃப், ஆட்டோமேட்டிக் _ ஃபேன் _ ஆன் _ ஆஃப். ஓகே, நமக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபைல் வந்து ஓப்பன். இதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரீடிஃபைனாக ஒரு மைக்ரோனோட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த மைக்ரோனோட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டெலிட் பண்ணுங்கள். அது வந்து பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து தேவையில்லை. அதை டெலிட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் மட்டும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சிமுலேஷன் வந்து இருக்கணும். உங்களுடைய சர்க்யூட் மேக் பண்ணுற சர்க்யூட் வந்து இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம வந்து காமெண்ட்ஸ் எடுக்கணும்ல. இப்போ இங்கே இருக்க ஐக்கான வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோடில் இருக்குது. அதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து காமெண்ட்ஸ் மோட் அப்படிங்கிற ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸ். ஓகே, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு ஒரு LM741 வேணும். ஏன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், LM741 அப்படின்னு ஒரு ஐசி வேணும். அப்போ LM741 அப்படின்னு டைப் பண்ணேன். அப்போது எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டாக ஒரு ஐசி வருது. அந்த ஐசி என்ன டபுள் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொட்டன்சியோமீட்டர் வேணும். ஏன்னா நம்ம சென்சார் இங்கே கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம், வேரியபிள் ரெசிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது பொட்டன்சியோமீட்டர் POT-HG அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பொட்டன்சியோமீட்டர் HCன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு டெலிமிஸ்டர் சென்சருக்கு நம்ம என்ன பண்ணலாம், பொட்டன்சியோமீட்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் பொட்டன்சியோமீட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த LM741 இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டர் வேணும். ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RES. ஓகே, ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டருக்கு என்ன பண்ணலாம், RESன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா RES டிவைஸ் ஜெனரிக் ரெசிஸ்டர் சிம்பிள்னு இருக்கும். இது வந்து நீங்கள் நம்ம கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க. ஏன் இது வந்து இப்படி கேட்குது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, அதை நான் அப்டேட் பண்ணுற மாதிரி எஸ் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த காமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரெசிஸ்டர் இருக்க இடத்துல நம்ம ரெசிஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து LED வேணும். அது இல்லாமல் நமக்கு ஒரு ரிலே, ஒரு டிரான்சிஸ்டர் வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நம்ம LED எடுக்கலாமா. இப்போ என்ன பண்ணுறோம், LED. ஓகே, LED அப்படின்னு நார்மலாக டைப் பண்ணாதீங்க, அனிமேட்டட் LED. ஓகே, அனிமேட்டட் LED அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ அனிமேட்டட் LEDனா க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு, பிங்க்கு, பர்பிள், ரெட்டு அது மாதிரி நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எல்லா கலரும் எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த எல்லா கலரும் என்ன இங்கே வந்து இருக்காங்களா, உங்களுக்கு வந்து நான் அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி எப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு டிரான்சிஸ்டர் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், PC547. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது என்னன்னா PC547 டிரான்சிஸ்டர். அப்போ PC547 NPN லோ பவர். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவோம், ரிலே வந்து நமக்கு வேணும். இப்போ ரிலே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ரிலேன்னு டைப் பண்ணிட்டு இப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ரிலே வந்து அனிமேட்டட் ரிலேன்னு இருக்கும். ஓகே, அந்த ரிலே வந்து டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம காமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்து என்ன பண்ணுறேன், ஃபிட் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு
LM741 வந்து எடுத்து வைப்போம். ஓகே, நம்ம சர்க்யூட் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்போ LM741 இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறேன், சர்க்யூட் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், சென்சார்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல. இன்வெர்ட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவோம், சென்சாரும் நான் இன்வெர்ட்டிங்கில் வந்து நமக்கு இன்னொரு சென்சார் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், எந்த காமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த காமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பார்ட் HCன்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வைக்கும்போது என்ன பண்ணலாம், லைட்டாக ஒரு கிளிக் பண்ணுங்க மவுஸில். லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அதில் வச்சுட்டு மறுபடியும் அதே லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ அதே மாதிரி கீழே வேணும்ல, அதே இப்போ பொட்டன்ஷியல் மீட்டர் 14 என்ன பண்ணேன், பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து கீழே நான் வந்து வச்சிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அதெல்லாம் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கான கனெக்ஷன் கொடுக்கலாமா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், செகண்ட் பின்னுக்கு தேர்ட் பின்னுக்கு நம்ம இன்புட்டாக தரணும். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் பின்னுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். அடுத்து இதுலேருந்து வர அவுட்புட் நம்ம என்ன சொன்னோம், ஒரு டிரான்சிஸ்டருக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ டிரான்சிஸ்டர் எடுத்துக்கலாமா, PC547. இந்த PC547 எடுத்து என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு 2.2K ரெஜிஸ்டர் போகணும். அதுக்கான ரெஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதை எடுத்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் மவுஸ் கொண்டு போய் வச்சுன்னா அது கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்போ லைட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ரிலே வந்து நமக்கு வேணும். ஓகே, ரிலே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம மற்ற சர்க்யூட் வந்து மேக் பண்ணலாம். இப்போ ரிலே வந்து நான் இடத்துல வச்சிட்டேன். ரிலேயை வச்சுட்டு இதில் தான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரிலேக்கு வந்து ஒரு பின் வந்து இன்புட் வோல்டேஜாக போகும். அப்போ என்ன பண்ணுறேன், ரிலே வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன ஆகணும், கரெக்டாக இந்த இடத்துல வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், சர்க்யூட்டில் எங்கே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம மேக் பண்ணலாம். டெலிட் ஒயர் கொடுத்தா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஒயர்லாம் கேட்கும். அப்போ டெலிட் ஒயர் கொடுத்துலாம். அப்போ ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். உங்களுக்கு வெர்டிகலாக வேணும்ல. இப்போ வெர்டிகலாக வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் 180 டிகிரி இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை கிளாக் வைஸ், நீங்கள் நம்ம கிளாக் வைஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து ரெஜிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெஜிஸ்டரோட அனதர் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது இங்கே இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்படி ஜாயின் பண்ணாமல் தான் என்ன கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகாது, கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகாது. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், காமன் பின்னுக்கு வந்து நம்ம ஒரு 5 வோல்ட் தரணும். அதே மாதிரி இங்கே அவுட்புட்டில் என்ன பண்ணுவோம், எல்இடி வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனிஷியலாகவே நமக்கு வந்து இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ அதான் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நார்மலி க்ளோஸ் அப்படின்னு இந்த பின் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நார்மலி ஓப்பன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், எல்இடி எல்லோ இதை தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்இடி எல்லோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது எல்இடி எல்லோவுக்கு என்ன பண்ணுறேன், ரிலே ஆன் ஆனால் எனக்கு இந்த எல்இடி வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எல்இடி வைக்கிறோமா. இப்போ எல்இடிக்காக என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து லைட்டாக இது பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணேன். இல்லை சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ரெசிஸ்டர் வந்து நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ப்ரோடியூஸ் இன்வெஸ்ட் அது தேவையில்லை. ஓகே, இப்போ நான் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்க்யூட்டுமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த 5 வோல்ட்டு கிரவுண்டு 12 வோல்ட் இதான் தேவைப்படும். இப்போ அந்த 5 வோல்ட் எங்கேருந்து இருக்குது அப்படின்னா இந்த இருந்து காமன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டெர்மினல் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகே, அப்போ டெர்மினல் மோட்ஸ் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த டெர்மினல் மோட்ஸ் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பவரை கிளிக் பண்ணி இடத்துல என்ன பண்ணுங்க, ஜூம் வச்சுருங்க. அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணும், ஒரு பவர் வேணும். அப்போ இங்கேயே நான் வச்சாங்க. அடுத்து எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் எனக்கு இன்புட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் 12 வோல்ட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து ரிலேக்கு வந்து 5 வோல்ட் தரணும். இப்போ எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடம் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுவோம், +12 வோல்ட்டு என்ன பண்ணுவோம் 7th பின்னுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி -12 வோல்ட் வந்து 4th பின்னுக்கு கொடுப்பேன். ஓகே, இப்போ அதனால் இங்கே ஒரு இது நான் வச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், கிரவுண்டு வேணும். ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் ஒரு நெகட்டிவ் வோல்டேஜ் கம்பல்சரி தேவை. இப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்டேஜ் என்ன பண்ணுறேன், இங்கே தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த எல்இடியோட கிரவுண்ட் என்ன பண்ணுறேன், காமனாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரியல் டைம் ஹார்ட்வேரில் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஃபேஸ் நியூட்ரலும் தனித்தனியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறது, 5 வோல்ட் எல்இடி தானே. அப்போ காமன் கிரவுண்ட் இருந்தாவே நமக்கு போதுமானது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா சர்க்யூட்டையுமே இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. அதேபோல் ரெசிஸ்டர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ எல்லா கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th பின்னுக்கும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்யூட் வந்து ஒரு டைம் ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வச்ச +12 வோல்ட்டு -12 வோல்ட்டு +12 வோல்ட்டு இது எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த +12 வோல்ட்டு -12 வோல்ட்டு இதை கொடுத்துடலாம். அதே மாதிரி ரெசிஸ்டருக்கான வேல்யூஸ் 10K 2.2K அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்னுடைய ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணலாம், 2.2K தானே வேணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த நேம் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணலாம், 10ங்கிறத அழிச்சிட்டு 2.2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்போ 2.2K செட் ஆகும். இப்போ இங்கே வந்து 10K அப்படிங்கிறப்போ 10K காமனாக இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. இது என்ன பண்ணணும், 12 வோல்ட் வேணும்ல, அப்போ என்ன பண்ணலாம், +12V அப்படின்னு கொடுங்க. +12 மட்டும் கொடுத்தாலே போதும், 12Vன்னு நம்ம தரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 12 வோல்ட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, 12Vன்னு கொடுத்துங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +12V. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். இப்போ நான் இன்வெர்ட்டிங் இன்புட் வந்து -12V. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் 5 வோல்ட், இதுவும் 5 வோல்ட் தான், அது நமக்கு இஷ்யூ கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட், அதுவும் இஷ்யூ கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய சிமுலேஷன் வந்து அப்ளை பண்ணலாமா. அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா இது வந்து வேரியேஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல வந்து நமக்கு ஒர்க் ஆகுதோ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எல்இடி வந்து இன்சியலாக க்ளோவில் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணால் டேரெக்டாக 12 வோல்ட் வரனால இங்கே இருந்து என்ன கிரவுண்ட் வர மாதிரி எனக்கு இதிலே வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலே வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து வேரி பண்ண என்ன ஆகும், இது வந்து ஆன் ஆகும். ரிலே வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகலை. யார் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, மற்றபடி நம்மளுடைய சர்க்யூட் தகுந்த மாதிரி என்ன ஆகுது, இந்த எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது. ஓகே, அதே நிமிஷங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி இஷ்யூ வந்துச்சோ அதே சேம் இஷ்யூ தான் வருது. இப்போ இந்த மாதிரி நம்மளால சம் இஷ்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சம் இஷ்யூஸ் வந்து அப்படின்னா நம்ம ஒரு வோல்டேஜ் மீட்டர் எடுத்துக்கலாமா. இப்போ ஓல்டு மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குமாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோட்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏசி ஓல்டு மீட்ரு, ஏசி அம்மீட்டர்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், டிசி ஓல்டு மீட்டர்னு இருப்பாங்க. இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அவுட்புட்டில் வந்து இந்த ப்ளஸ் சைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிரவுண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது, என்ன இன்புட் வருது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஓகே, நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து மெர்ச் ஆகலை சார், அப்போ சர்க்யூட் கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஜங்ஷன் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஜங்ஷன் பாயிண்ட் கிரியேட் ஆகாமல் மட்டும் தான் என்ன ஆகும், சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது. அந்த பின் வந்து என்ன ஆகும், இதோட கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்போ ஓடேஜ் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓடேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.75 1.440. ப்ரீவியஸ் சர்க்யூட் நம்ம என்ன வச்சோமோ அதே தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரி பண்ணுறேன். 340 440. ஓகே, இப்போ ஏன்னா அது வந்து வோல்டேஜ் ஆஃப் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 340 440 மேலே போச்சுன்னா ஆன் ஆகுது. அடுத்து நான் லோ பண்ணும்போது ஆஃப் ஆயிடுது. ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. ஆனால் ரிலே வந்து ஏன் ஆன் ஆகலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அதாவது நம்மளோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஏன் ரிலே ஆன் ஆகலை அப்படின்னு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ரிலே வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறப்போ ஏன்னா அது 12 வோல்ட் தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அந்த பழைய ப்ரீவியஸ் சர்க்யூட்டில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் செக் பண்ணிடலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது அதுவும் 12 வோல்ட் தான். 240 காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 தான். இதுதான் நம்ம கரெக்டாக தான் இருக்குது. இதோட வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக தான் 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஏன் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாடிஃபை பண்ணிடலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஏன் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னா அது டேரெக்டாக வந்து அந்த 12 வோல்ட் ஏன்னா அது எல்இடிக்கு வந்து ஆன் ஆகுது. ஓகே, இப்போ அதனால தான் இந்த இஷ்யூ வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ் சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். டெலிட் ஒர்க் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டர் மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு ஆட் பண்ணுறோம். எல்இடிக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் காமன்ஸ் மோட கிளிக் பண்ணி ரெஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 ஓம் ரெசிஸ்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த 10K அப்படிங்கிற இது பண்ணிட்டு $0.5K
0.5 என்னன்னா 500 ஓம்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஆன் ஆயிருக்கா. இப்போ வந்து பாருங்கள் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. டிலே வந்து 12 வோல்ட்லேருந்து இன்வெர்ட் கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ரியல் டைம் சர்க்யூட்டில் போடும்போது இந்த ரிசீவர் வந்து வராது. ஆனால் ரியல் டைம் இதில் வந்து என்ன பண்ணும், எல்டி வந்து பேர்ன் ஆயிடும். ஓகேவா, நீங்கள் வந்து 12 வோல்ட் டேரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எல்டி வந்து பேர்ன் ஆயிடும். ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் 12 வோல்ட் டேரெக்டாக கொடுத்தா ஒன்றும் இஷ்யூ ஆகாது. ஆனால் என்ன ஆகாது, எல்டி வந்து பேர்ன் ஆக வாய்ப்பு இல்லை சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஹார்ட்வேரில் எல்டி பேர்ன் ஆகிட்டு உங்களுடைய சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். அதில் எந்த இஷ்யூ இல்லை. இந்த கோடிங் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த சிமுலேஷன் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸ் வந்து சால்வ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதுக்கான கோடிங் போட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கான சம் அமௌண்ட்ஸ் வந்து நான் சார்ஜஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ.